ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் தாக்குதலில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 224 பேர் உயிரிழந்ததாக ஈரான் சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் 1277 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் உசேன் கர்மான்பூர் சமூக ஊடகங்களில் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் பொதுமக்கள் என்று அவர் கூறினார். 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இஸ்ரேலால் தாக்கப்பட்டதை ஈரான் உறுதிப்படுத்தியது. ஏற்கனவே அனைத்துலக தடைகளின் கீழ் உள்ள ஈரானின் எரிபொருள் துறையின் மீது பரந்த அளவிலான தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற கவலையை இது எழுப்பியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 3வது அலை வான்வெளி தாக்குதல்களில் அதிக மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளை குறிவைத்து ஈரானிய வான்வெளியை கிட்டத்தட்ட முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது. உடனடியாக ஆயுத தொழிற்சாலைகளை காலி செய்யுமாறு ஈரான் மக்களுக்கு இஸ்ரேல் எச்சரித்திருப்பதால் இதனால் ராணுவ நடவடிக்கை மேலும் விரிவுபடுத்தப்படலாம் என்பதற்கான அறிகுறி என கூறப்படுகிறது. நேற்று நண்பகலில் ஈரான் தலைநகர் தேரானில் பல புதிய வெடிசத்தங்கள் கேட்டன. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் தாக்குதலுக்கு தனது முழு ஆதரவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதோடு ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வதன் மூலம் மட்டுமே அந்நாடு பெரிய அழிவை தவிர்க்க முடியும் என்று எச்சரித்துள்ளார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.